என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகிழன். இது உங்கள் ஐ வலையொலி. இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காணொளியை பார்த்துட்டு வாங்க. இப்ப நீங்க பார்த்த காட்சி வேற எங்கேயும் நடக்கல. இது நடக்கிற இடம் தஞ்சை பெரிய கோவில்ல தான். தஞ்சை பெரிய கோவிலோட பழைய செங்கற்கள் தரைத்தளத்தை உடைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கு இந்திய தொல்லியல் துறை. தஞ்சை பெரிய கோவில்ல மழை பெய்து தரைத்தளத்தில் தண்ணி தேங்குதான். அதனால பராமரிப்பு பணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்திய தொல்லியல் துறையே தஞ்சை பெரிய கோவிலோட பழைய செங்கற்கள் தரைத்தளத்தை பேத்து எடுத்துட்டு அடுத்த 5 மாசத்துக்குள்ள புதிய தரைத்தளத்தை போட போறாங்களாம். சார் யுனெஸ்கோவால உலக பாரம்பரிய சின்னம் தொன்மையான கோவில் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட இந்த கோவிலை சுத்தி 100 மீட்டருக்குள்ள எங்கேயுமே ஆழமா குழி தோண்ட கூடாது. பெரிய அதிர்வுகள் ஏற்படும்படி ஆழ்துளை கிணறுகள் போர் போடக்கூடாது. கான்கிரீட் பில்லர்கள் கீழே இறக்கக்கூடாது. உயரமான கட்டிடங்கள் கட்டக்கூடாது அப்படின்னு ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட விதி சொல்லுது. இப்ப ASI தான் வகுத்த விதிக்கு எதிராகவே இந்திய தொல்லியல் துறை இது மாதிரியான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு கோவிலோட தெற்கு பக்கத்துல தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கோவில் முழுக்க இதே மாதிரி செய்ய போறாங்களாம். எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் புரியல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே 2018 தஞ்சை பெரிய கோவிலுக்கு குடமுழுக்கு விழா நடந்துச்சு. அதாவது கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அதுக்கு சரியா 6 மாசத்துக்கு முன்னாடி தான் கோவிலை பராமரிக்கிறோம், புனரமைக்கிறோம், புதுப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏற்கனவே இருந்த பழைய செங்கல் தரைத்தளத்தை உடைச்சி எடுத்துட்டு முழுசா கோவில் முழுக்க உடைச்சி எடுத்துட்டு புது செங்கல் தரைத்தளத்தை போட்டாங்க. அந்த தரை போட்டு 5 வருஷம் கூட முழுசா ஆகல. மறுபடியும் இப்ப தரையை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப 2018 போட்ட தரைக்கு என்ன ஆச்சு? என்னடா புத்தலாட்டாது? இப்படியே தொடர்ந்து அந்த கோவிலை சேதப்படுத்திக்கிட்டே இருந்தா அந்த புராதன சின்னம் எப்படி பாதுகாப்பாக இருக்கும்? இப்ப ஒரு பழமையான கோவிலை புனரமைக்கிறோம், புதுப்பிக்கிறோம், பாதுகாக்கிறோம், பராமரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? அந்த கோவிலோட பழமை மாறாம, மரபு மாறாம அதை அப்படியே புதுப்பிக்கணும், பராமரிக்கணும். அப்படிதான் தமிழ் முன்னோர்கள் கோவிலை பராமரிச்சாங்க. ஆனா இப்ப அப்படியா நடக்குது? இந்திய தொல்லியல் துறை தஞ்சை பெரிய கோவிலுக்கு இது மாதிரியான அநியாயங்கள் செய்வது இது முதல் முறை கிடையாது. ஏற்கனவே 2015 இதே மாதிரி பராமரிப்பு பணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தஞ்சை பெரிய கோவிலோட கருவறையை சுற்றி இருக்கின்ற திருச்சுற்று மாளிகையோட மண்டபத்தை இடிச்சு நொறுக்குனாங்க. பராமரிப்பு பணி வேகமா முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஆந்திராவை சேர்ந்த ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட ஒப்படைச்சாங்க. அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? ஆள்கள் மேலே ஏறி நிற்கிறதுக்காக இரும்பு சாரம் கட்டுறதுக்கு தஞ்சை பெரிய கோவிலோட கல்வெட்டு இருக்கிற அந்த சுவரை கல்ல அறுக்கிற மிஷினை வச்சு கேக்கு வெட்டுற மாதிரி துண்டு துண்டா வெட்டி அந்த இடத்துல முட்டு கொடுத்து சாரம் கட்டினான். அத்தோட நிக்காம 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் இந்த கோவிலை கட்டும்போது அவருடைய நேரடி உத்தரவை பெற்று அவருடைய படைத்தளபதி கட்டிய திருச்சுற்று மாளிகை மண்டபத்தை சுக்குநூறா உடைச்சு போட்டான் அந்த ஆந்திரா கான்ட்ராக்டர். ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம் தான் போராடி அதை தடுத்து நிறுத்தினாரு. ASI தஞ்சை பெருங்கோயில்ல கன்சர்வேஷன் பண்றேன்னு சொல்லி 4 சோழகால தூண்களை பிரைவேட் கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து உடைச்சு தள்ளி தூள் தூள் ஆக்கிட்டாங்க.
அத்தனையும் நான் ஆவணப்படுத்தியிருக்கேன். இல்லவே இல்லை. ஐயா கூட நான் இந்த இடத்த சொல்லி ஆகணும், அந்த துறைக்கு புதுடெல்லியில் இருக்கிற தலைமையகம் வரலையும் அதை எழுதி போராடினார்கள், இந்த மாதிரி அநியாயம் பண்ணக்கூடாதுன்னு. அதற்கப்புறம் தான் அதை நிறுத்தினார்கள். ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் கன்சர்வேஷன் முறைப்படி பண்ணாங்கன்னா செய்ய மாட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, ஃபண்ட்ஸ் இருக்குது, அந்த மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணும். இந்த நிர்பந்தத்துக்காக பிரைவேட் கான்ட்ராக்டர்ஸில் விட்டாங்க. ஆந்திராவிலிருந்து வந்து தஞ்சை பெருங்கோயில் திருச்சுற்று மாளிகையில் அந்த தூண்களை எல்லாம் புதுப்பித்தால் பணத்தை செலவு பண்ணலாம். நல்லா இருக்க தூண், 4 தூண்லேயே ராஜராஜனுடைய கல்வெட்டு, அது SII வால்யூம் 2ல பதிவாகிருக்கு. அந்த தூணெல்லாம் கீழே தள்ளி தூளாக உடைச்சிட்டாங்க. 4 தூண் போயிடுச்சு, அதில் கல்வெட்டுகளும் போயிடுச்சு. அதனால அவர்களுடைய ASI கன்சர்வேஷன் எல்லாம் பிரமாதம்னு மார்த்தடிக்க முடியாது. இதே மாதிரி 2008லயும் பராமரிப்பு பணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தஞ்சை பெரிய கோவில்ல இருந்த 5 கல்வெட்டு தூண்களை கீழே தள்ளிவிட்டு சுக்குநூறா உடைச்சது இந்திய தொல்லியல் துறை. அந்த தூண்ல இருந்த கல்வெட்டுகளை அதுக்கப்புறம் மீட்கவே முடியாம போயிடுச்சு. 2010ல் தஞ்சை பெரிய கோவிலோட 1000வது ஆண்டு குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டுச்சு. அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஐயா கருணாநிதி தலவாசல் வழியா கோவிலுக்குள்ள போனா எங்க உயிர் போயிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டு கோவிலோட பின்புறத்துல மதில் சுவரை இடிச்சு ஓட்ட போட்டு, எப்படி பெருச்சாளி மாதிரி ஓட்ட போட்டு கோவிலுக்குள்ள உள்ள போனாரு. 2019ல் பக்தர்களின் தேவைக்காக கோவிலுக்குள்ளேயே குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தருவதற்கு ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டுச்சு, போர் போட்டாங்க. 2022ல் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே கோவிலோட அகழி மதில் சுவரை பராமரிக்கிறோம், புதுப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடுமையா சேதப்படுத்தினாங்க. இப்படியே மத்திய அரசும் மாநில அரசும் மாறி மாறி அந்த கோவிலை செதைச்சுக்கிட்டே இருந்தா அடுத்த 10 வருஷமாவது அந்த கோவில் நீடிச்சு நிலைக்குமான்னு தெரியல. வாயில வசம்ப வச்சு சும்மாரியா முதல்ல. ராஜ சோழனால் கட்டப்பட்ட கோவிலுக்குத்தான் இந்த நிலைமை அப்படின்னு பார்த்தா அவரோட மகன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கோவிலுக்கும் இதே நிலைமைதான். சொல்ல போனா ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கோவில் முற்றும் முழுதாக இடிச்சு தகர்க்கப்பட்டிருக்கு. கங்கை கொண்டான் அப்படின்னு பெயர் பெற்ற ராஜேந்திர சோழனின் கங்கை படையெடுப்பு வெற்றியை சொல்லும் ஒரு கல்வெட்டு திரிலோக்கி கைலாசநாதர் கோவில்ல இருக்கு. 2015ல் அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புனரமைப்பு பணியையும் புதுப்பிக்கும் பணியையும் தொடங்கினாங்க தமிழ்நாடு அறநிலையத்துறை. அந்த நேரத்தில் அங்க இருக்கிற அந்த கல்வெட்டு மேல நீல கலர் பெயிண்ட் அடிச்சு கல்வெட்டை மொத்தமா மறைச்சிட்டாங்க. இத்தோட நிக்கல. 2019ல் ராஜேந்திர சோழனால் நேரடியாக கட்டப்பட்ட மானம்பாடி நாகநாதர் சுவாமி கோவிலை மொத்தமா இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க. கேட்டதுக்கு கும்பாபிஷேகம் செய்ய போறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோவிலுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அது என்ன தெரியுமா? இந்த கோவில்ல தான் ராஜேந்திர சோழன் தன்னுடைய மனைவிகளோட நடராஜ பெருமானை வழிபடும் சிற்பம் இருக்கு. இந்த கோவில்ல மட்டும்தான் அந்த சிற்பத்தை பார்க்க முடியும். ஆனா அந்த சிற்பத்தோட நிலைமை என்ன தெரியுமா? இப்போ அந்த சிற்பம் எங்க இருக்கு, எப்படி இருக்கு தெரியுமா? நீங்களே பாருங்க.
எப்படி இதையெல்லாம் பார்க்கும்போது அடக்க முடியாத ஆத்திரமும் கோபமும் வருதா? எனக்கு இதையெல்லாம் பார்க்கும்போது அழுகையே வந்துடும். அன்னைக்கு இந்த அக்கிரமம் நடக்கும்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெகுண்டு எழுந்து பத்திரிகைக்கு பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? இது அநியாயம், அக்கிரமம், ஏத்துக்கவே மாட்டேன், இது ஒரு வரலாற்று அழிப்பு அப்படின்னு எல்லாம் பேசினாரு. ஆனா இன்னைக்கு அவர் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராகி 3 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் மானம்பாடி நாகநாதர் சுவாமி கோவிலை மறுபடியும் கட்டுறதுக்காக அவர் என்ன நடவடிக்கை எடுத்தாரு? மாண்புமிகு மரியாதைக்குரிய அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? அது சரி, அவங்களுக்கு எல்லாம் மதுரையில் இருக்கிற நாயக்கர் மகாலை புதுப்பிக்கவே நேரமும் நிதியும் சரியா இருக்கு. இதுல சோழர்கள் கட்டின கோவில் இடிக்கப்பட்டதை பத்தி அவங்களுக்கு என்ன கவலை? அதை மறுபடியும் கட்டுறதுக்கு அவங்க கிட்ட ஏது நிதி? சரி, அவங்கள விடுவோம். நாம் எல்லோரும் இந்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்துவானுங்கள்ல, இந்த பாஜக, இந்து முன்னணி, இந்த குரூப் எல்லாம் எங்க போச்சு? அவனுங்களும் அயோத்தியில ராமர் கோவில் கட்டுறதுல ரொம்பவும் பிஸியா இருக்கிறானுங்க. ஏண்டா டேய், பாபர் இடிக்காத ஒரு கோவிலை அவர் தான் இடிச்சாரு அப்படின்னு சொல்லி அவர் கட்டின மசூதியை இடிச்சிட்டு கோவில் கட்ட தெரிஞ்ச உங்களுக்கு கண்ணுக்கு எதிர்க்க இடிக்கப்பட்ட கோவிலை பத்தி பேசுறதுக்கு நேரமே இல்லையா? இந்த லட்சணத்துல நாம் எல்லோரும் இந்துக்கள் அப்படின்னு மட்டும் வக்கனையா வாய் கிழிய மேடை போட்டு பேசுவீங்க. ஓடி போயிரு. நாங்கள் எல்லோரும் தமிழர்கள், அது எங்க கோவில், அதை நாங்க பார்த்துக்கிறோம். ஆம் உறவுகளே, நம்முடைய கோவிலை நாம தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது 2வது பட்சம். ஆனா நம்முடைய வரலாறு பதிவு செய்து வைக்கப்பட்டிருப்பது அந்த கோவில்ல தான். ஒருவேளை அந்த கோவில் சேதப்படுத்தப்பட்டால், அழிக்கப்பட்டால், அழிவது கோவில் மட்டும் கிடையாது, நம்முடைய வரலாறும் தான். தெளிவா விளங்குதா? அதனால நம்முடைய கோவிலை நாம தான் பாதுகாக்கணும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொளியை மற்றவங்களுக்கு பகிருங்க. உடனடியா தஞ்சை பெரிய கோவிலில் நடக்கிற அந்த பராமரிப்பு பணியை தடுத்து நிறுத்துங்க. விளங்குதா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்களை நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.